வணக்கம். தெருநாய்களுக்கு உணவு அளிப்பதை பற்றிய வழிகாட்டு நெறிமுறைகளை நவம்பர் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. தெருநாய்களுக்கு உணவு வழங்குறத அரசு செய்ய வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தினா சிறப்பாக இருக்கும் என்பது பல விலங்கு நல ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காரணம், இப்போது உணவு வைப்பவர்களில் அநேகம் பேர்கள் உடல் ரீதியாக மிகவும் நலிவுற்று காணப்படுவதும், உணவு வைப்பதால் அதை தடுக்கும் நபர்களை புரிய வைக்க விலங்கு நல அமைப்புகளும் காவல்துறையும் அரசு சார்ந்த அதிகாரிகள் இப்படி யாருமே உதவிக்கு வராததால் நிறைய பேர்கள் உணவு வைப்பதை குறைத்து கொண்டார்கள். நிறைய பேர்கள் நிறுத்திவிட்டனர். உணவு வைப்பவர்களுக்கு பாதுகாப்பு பற்றியும் அவர்களின் முக்கியத்துவம் பற்றியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட வேண்டும். அரசு சார்ந்த அதிகாரிகள் வைப்பவர்களுக்கு சட்ட ரீதியாக உதவியாக இருக்க வேண்டும். இது விலங்கு நல ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீயா நானா நிகழ்ச்சி மூலம் நாய்களுக்கு எதிராக மாறிய மக்கள், மீடியாக்கள் கொடுக்கும் பரபரப்பு, உணவு வைக்கும் பொழுது தினந்தோறும் ஏற்படும் நெருக்கடி என்று பலவித மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறார்கள் விலங்கு நல ஆர்வலர்கள். சுதந்திரமாக சுயமரியாதையுடன் நாய்களுக்கு உணவு வைப்பதை ஆதரிக்காவிட்டால் தெருநாய்கள் பட்டினி கிடக்கும் அவலமும், பட்டினியால் பொதுமக்களுக்கு தொந்தரவு வந்துவிடுமோ என்ற அச்சமும் நமக்கு இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு தெருநாய்களுக்கு அரசு உணவு வழங்குவதுதான் என்பது நமது கருத்து. நன்றி.